வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம மே மாசத்துக்கான அப்கமிங் மொபைல்ஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மே மாசத்துல நிறைய முக்கியமான போன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுதுங்க. அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Pixel 7a. ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டில் Google Pixel 6 சீரிஸ் இருக்குது, 6a இருக்குது. 6a பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,999 வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 7a வந்து மே 10th குளோபல் கூகுள் ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,999 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்சர் ப்ராசஸர் இருக்குது. டென்சர் ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து Google Pixel ஃபோன்ஸோடைய ஒரு யூனிக் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட iOSக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராசஸராக இருக்குன்னு யூஸ் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. எந்த விதமான ஸ்லோனஸும் கிடையாது, நல்லா இருக்குது ப்ராசஸர். அதே நேரத்தில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 Hz refresh rate வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிக்சல் சீரிஸில் ஒரு ஃபோன்ஸில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமரா கிளாரிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் வந்து ஆண்ட்ராய்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக Pixel 7a வந்து உங்களுக்கான ரைட் சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா REALME 11 Pro அண்ட் REALME 11 Pro Plus. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் வந்து MediaTek Dimensity 7000 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு ஸ்பெக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கல மேக்ஸிமம் வந்து 108 மெகா பிக்சலோட தான் வருது. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளேங்க. 80 watts to 100 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரியல்மி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெட்மி கூட காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கும். ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக கொடுத்துருவாங்க. ஸோ ரியல்மி அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிற சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் வந்து MI வாங்கிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து போக்கோ வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கலாம் வந்து REALME 11 Pro இல்லைன்னா 11 Pro Plus வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க, 200 மெகா பிக்சல் கேமராவோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா REALME 11 Pro Plus தான் உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபோன் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து Google Pixel ஃபோன் தான். இப்பதான் Pixel 7 சீரிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. 7a பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேற என்ன ஃபோன் வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? Google ஈவென்ட்ல அவங்க வந்து Pixel Fold வந்து லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுக்கே தெரியும் இந்த ஃபோல்ட் பண்ணி ஓபன் பண்ற ஃபோன்ஸ்க்கு இருக்கிற கிரேஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்க தான் செய்யுது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து சாம்சங் ஃபோல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா OPPO ஃபிளிப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது பிக்சலை வந்து பிக்சல் ஃபோல்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டென்சர் ப்ராசரோட வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஹார்ட்வேர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. இந்த எல்லா ரூமர்ஸ்க்கும் பதில் சொல்கிற மாதிரி கூகுள் ஈவெண்ட்டில் வந்து பிக்சல் ஃபோல்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஏதாவது எலைட்டான ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக்சல் ஃபோல்ட் வந்து உங்களுக்கான சாய்ஸாக இருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 5.8 inch, ஓப்பன் பண்ணியிருக்கும் போது 7.6 inch இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோல்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கும்ட்டு. ஃபோன்லேயே இம்பார்ட்டன்டான எடிட் ஒர்க்ஸ் இல்லைனா ஃபோனை வந்து கிண்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஃபோன்லேயே வந்து படங்கள் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய டிஸ்பிளே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து டூயல் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி கேமராஸும் பார்த்தீங்கன்னா டூயல் கேமராஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும், ஓப்பன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும். ஸோ ஓவரால் பிக்சல் ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண வந்துட்டு இருக்கு. சாம்சங்க்கும் ஓப்போக்கும் டஃப் கொடுக்குறது வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3. நம்மளுக்கே தெரியும் OnePlusல ஒரு பட்ஜெட் சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபோன் தான் Nord. OnePlus Nord 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான மாடல் தான். அதுலேயும் வந்து விலை கம்மியாக வேணும் அப்படின்னா Nord Lite அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ Nord Lite வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஒரு 20,000 இருக்கும். அண்ட் Nord பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரேஞ்சில் இருக்கும். OnePlusல நார்மலாக வர சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 60,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீரீஸ் தான் வந்து OnePlus Nord. அதில் வந்து OnePlus Nord 3 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus Nordக்கும் Nord Liteக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் ஏன் Nord போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். Nordல பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். பட் சப்போஸ் நீங்கள் Nord Lite எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வீடியோ கிளாரிட்டி வந்து உங்களுக்கு Nordல இருக்கிற அளவுக்கு இருக்காது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 100 watts இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh to 5000 mAh இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 120 Hz refresh rate இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Nord Liteல வந்து கொஞ்சம் லைட்டர் ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. Nordல வந்து உங்களுக்கு ஹெவி கேம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ OnePlusல நீங்கள் அந்த பிராண்ட் குவாலிட்டிக்காக ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் மிட் செக்மெண்ட்டில் விலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னு
வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மே மாதத்தில் OnePlus Nord 3 லான்ச் ஆயிரும். Nord 3 வாங்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ F5. போக்கோ F5 வந்து குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா போக்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மே மாதம் உங்களுக்கு வந்து போக்கோ F5 நம்ம இந்தியாவுக்கு வரும். இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக என்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அதே நாள் வந்து இந்தியாலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 ப்ராசஸரோட வருதுங்க. எப்போவுமே போக்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக தருவாங்க. போக்கோ ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து அது ரொம்ப பாப்புலர். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட வருது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி அண்ட் 5000 mAh பேட்டரி பவரோட வருதுங்க. ஸோ போக்கோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக போக்கோ ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப போக்கோ தான் வாங்குவீங்க. F5 உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, ரெடியாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் F54. சாம்சங்கில் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன், அதே நேரத்தில் கேமராவில் தெரிவிக்க விடுற ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோன்லலாம் ஐஃபோன் மாதிரியே உங்களுக்கு வந்து மெகா பிக்சல் கம்மியாக கொடுத்துட்டு லென்ஸ் குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக தராங்க. இப்போ நீங்கள் வந்து சாம்சங்கில் ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் கேமராஸ் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாம்சங்கில் 108 மெகா பிக்சல் இருக்கும், இப்போ ரெட்மி இல்லைனா ரியல்மியில் இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 6.7 inch டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நீங்கள் விளையாட போகிற கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 1380 கொடுத்துருக்காங்க. Exynos ப்ராசஸர் வந்து சாம்சங்கோடைய ஸ்டாக் ப்ராசஸர், சாம்சங்கோட சொந்த ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகனில் எந்த விதமான ஒரு அவுட்கம் இருக்குமோ அதே அளவுக்கு அவுட்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிட் ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சாம்சங் சொல்லவே வேண்டாம், எல்லா ஃபோன்ஸுமே அவங்க வந்து மேக்ஸிமம் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படின்னாலே சாம்சங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1.5 days வரும். 6000 mAh அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1 டேல திரும்ப சார்ஜ் போடுற மாதிரி ஒரு ரிக்யர்மெண்ட் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ S16. இதுவும் வந்து ஒரு மிட் ரேஞ்சர் தான். மே மந்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருஷத்தோட மிட்ல இருக்கிறனாலவோ என்னவோ எல்லா கம்பெனிஸுமே வந்து மிட் ரேஞ்சர் மொபைல்ஸாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 870 SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8GB RAM, 6.7 inch AMOLED டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. விவோல S சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50,000 வாங்கினாலும் சரி 60,000 வாங்கினாலும் சரி செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா மிஞ்சி போனால் 32 மெகா பிக்சல் கொடுப்பாங்க. பட் இதில் 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4600 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து மிட் ரேஞ்சில் ஒரு கேமரா பவர்ஃபுல் ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க, அதுவும் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கணும், நான் நிறைய செல்ஃபிஸ் எடுப்பேன், நிறையா vlogs பண்ணுவேன், செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கான ஃபோனாக தான் இருக்கும். விவோ S16ல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்கெல்லாம் சேர்த்து அவங்க என்ன ரேட் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26,990 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த ஸ்பெக்கில் நீங்கள் வேறு கம்பெனியில் போய் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 30,000 above தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5,000 வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேறு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி விவோ S16 வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OPPO A1 Pro. இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃபோன்னா 10,000 அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ 10,000 கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபோன்ஸாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் கேமும் விளாடணும், அதே நேரத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணணும், அப்பப்போ ரீல்ஸும் பார்க்கணும், வீடியோவும் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20,000 வாங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இதோடைய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 வருது. RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB அது மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. உங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேரியன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 108 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் தான் பட்ஜெட் ஃபோன், பட் இதில் இருக்கிற ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு 30,000 இருக்கிற ஸ்பெக்கு தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4800 mAh வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க, எல்லா ஸ்பெக்குமே நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் 20,000 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து OPPO A1 Pro வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 5 5G. ரியல்மியில் GT சீரிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமிங் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க, ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கேமுக்கு ரொம்ப முக்கியம் டிஸ்பிளேவும் ப்ராசஸரும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா
Snapdragon 8 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இருந்த ஒரு ப்ராசர். இப்போ தான் வந்து Gen 2 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க, 8+ போயிட்டு இருக்காங்க. பட் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 தான். ஸோ அந்த ப்ராசரோட வருது. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 Hz கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து இப்போ நான் கேமிங் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz கொடுப்பாங்க. இதில் வந்து 144 Hz கொடுத்துருக்காங்க. RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பிரைமரி லென்ஸ் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு அடுத்த முக்கியமான எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப். 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் ஃபோன், அதே நேரத்தில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸுங்க. ரியல்மி GT Neo 5 5G உங்களுக்கு 31,000 32,000 வரைக்கும் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கேமிங் ஃபோன், அதே நேரத்தில் ப்ராசர் வைஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்க போகிற மற்ற கேமிங் ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50,000 ரேஞ்ச் வந்துடும். ஒரு 20,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மே மாதம் லான்ச் ஆக போகுது. இதில் எந்த ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.